அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பெண் அமைப்பின் 7ஆம் ஆண்டு நிறைவு விழா. இதை நிறைவு விழா என்பதை விடவும் 8ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக இந்த பெண் அமைப்பு காலடி எடுத்து வைக்கிறது எனும்போது இங்கே இருக்கிற பெண் அமைப்பின் தோழமைகளோடு நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெண் அமைப்பு தொடங்கப்பட்ட அந்த தொடக்க விழாவில் நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டேன். நர்மதா அம்மா என்னை அழைத்திருந்தார். பொதுவாக ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது என்றால் தொடங்கப்படும், வேக வேகமாக செயல்படும், அதன் பிறகு 2 ஆண்டுகளில் அல்லது ஓராண்டுகளிலேயே ஒரு தொய்வு ஏற்படும். அப்புறம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும்போது அந்த அமைப்பினுடைய செயல்பாடு ஆமை வேகத்துக்கு நகரும். அப்புறம் அது ஒரு நாள் அப்படியே தேங்கி போயிடும். ஆனால் இந்த பெண் அமைப்பினுடைய செயல்பாடை நான் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அந்த மாலையிலிருந்து இந்த நிகழ்வுக்கு வந்த இந்த தருணம் வரையில் பார்க்கும்போது இடைவிடாத ஒரு ஓட்டத்தை நான் அவதானிக்கிறேன். அவர்களுடைய செயல்பாடுகளை பெண் அமைப்பு அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போகிறேன். ஏன்னா பொதுவாக வாட்ஸ்அப் குரூப்புக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. வேக வேகமாக ஒரு குரூப் ஆரம்பிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு 2 நாள் பயங்கரமாக கான்வர்சேஷன் போவோம். எப்படி இருக்க, இது பண்ணுறோம், அது பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரத்தில் என்ன ஆகும்னா போஸ்ட் போட்டு போயிடுவாங்க. அப்புறம் 2 பேர் மட்டும்தான் அதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு அந்த குரூப் அமைதியாயிடும். ஆனால் கிட்டத்தட்ட 7 வருடமாக ஒரு குரூப்பு தொடர்ச்சியாக இயங்குது. நான் பொதுவாகவே இரவில் தாமதமாக தூங்குகிற ஒரு பர்சன். நான் 2 மணிக்கு அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாலும் பெண் அமைப்பிலேருந்து ஏதாவது ஒரு செய்தி பதிவு பண்ணப்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு பெண் உறுப்பினரால். காலையில் எந்திரிச்சு பார்ப்பேன். ஒரு 3 மணிக்கு நான் படுத்துட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு இல்லை 10 மணிக்கு எழுந்து நான் வாட்ஸ்அப் பார்க்குறேன்னா அப்பயும் அந்த குரூப் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு செயல்பாடு, நர்மதாம்மா ஒரு கவிதையை போஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பதிவை அதில் போடுவாங்க, அல்லது அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது விவாதிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அது முடியுது? என திருக்குறளில் சொல்லுவாங்க இல்லையா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். எனக்கு அந்த குறள் படிக்கும் போதெல்லாம் தோணும், எப்படி ஒரு பெண்ணால் அப்படி இருக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குறளுடைய அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். தற்காத்து, தன்னை காத்து கொள்ள வேண்டும், தன் கணவனை காத்து கொள்ள வேண்டும், தேவையான பொழுது மட்டும் தேவையான சொற்களை பேச வேண்டும், அளவுக்கு மீறி பேசிடக்கூடாது, ஒரு பெண் தன் கருத்தை பதிவு செய்து விடக்கூடாது. இது எல்லாம் செஞ்சு தன் கணவனுடைய குடும்பத்தை பேணி, கணவனை பேணி, தன்னை பாதுகாத்து அதிகமாக பேசாமல் கடைசியில் தான் வள்ளுவர் சொல்கிறாரு, சோர்வில்லாமல் இருக்கணுமா. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு முகத்தில் சோர்வையே காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல பெண்ணுக்கான இலக்கணத்தை அவர் சொல்கிறாரு வாழ்க்கை துணை நலத்தில். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னா இல்லை. ஆனால் உண்மையிலே நர்மதா அம்மாவை பார்க்கும்போது நான் நிஜமாவே அந்த கணவன்றதை தூக்கி போட்டுடுறேன். அவங்க தன்னை அந்த செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, தன் அமைப்பு சார்ந்த சிநேகிதிகளை அதுக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, தேவையான விஷயங்களை கரெக்டாக சொல்லி அதை விவாதத்துக்கு உள்ளாக்கி அதை புத்தகமாக்கி ஒரு தொடர் செயல்பாட்டில் இருக்காங்க. ஆனால் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் அந்த குறளுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக, இப்போ நான் வேறொரு அர்த்தத்தில் அந்த குறளை உங்கள் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையில் இந்த பெண் அமைப்பினுடைய செயல்பாடு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, இன்னும் சொல்ல போனால் இத்தனை பெண்களை ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய செயல்பாடு, பிரம்மாண்டம் அப்படின்றது என்னன்னா, என்னளவில் 4 பெண்களை ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதே என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் தான். ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போதே ஒருத்தர் பிள்ளைக்கு எக்ஸாம் பண்ணுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், இல்லைனா வீட்டில் விடமாட்டாங்க, மந்த் எண்டாக இருக்குது, ஏகப்பட்ட காரணங்கள். டக்குன்னு முடிவு பண்ணி டக்குன்னு வர முடியாது. பெண்களுடைய சூழல் அப்படி. அதுவும் திருமணத்திற்கு பிறகு பெண்கள் அவ்வளவு எளிதாக
குடும்ப விழாக்கள் அல்லது கோவில் விழாக்கள் தாண்டி குடும்ப உறுப்பினர்களோடு போகிறத தாண்டி அவங்களுக்காக ஒரு பயணத்துக்கோ அவங்களுக்காக ஒரு பொது இடத்துக்கோ ஒன்றும் இல்லை, சும்மா கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா என் பெண்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்குது, டீ கடைக்கு போய் ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு பால் பாக்கெட் வாங்கினா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம். ஆண்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. என்னன்னா, பெண்கள் எப்போதுமே தங்களுடைய மனதுக்குள் ஒரு குடும்பத்தை, ஒரு சமையலறையை சுமந்து கொண்டே இருக்காங்க. எங்கேயாவது போனால் கூட அந்த கேஸ் ஆஃப் பண்ணுமா, மோட்டர் ஆஃப் பண்ணுமா, துணி காய போட்டுமே அதை எடுத்து வச்சுட்டுமா, கதவை பூட்டணுமா. இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களே எத்தனை பேருக்கு அந்த நினப்பு இருக்கும்? ஒரு 4 மணி ஆயிடுச்சுன்னா, ஐயோ புள்ள ஸ்கூல்லேருந்து வருமே, அதுக்கு என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன சாப்பாடு பண்ணுறது, இந்த சிந்தனைகள் இல்லாமல் பெண்களால் இருக்கவே முடியாது. நான் சமீபத்தில் அந்த தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்தது. நான் அந்த படத்தை பற்றி சொல்லலை. அந்த படம் வந்த சமயத்தில் நடிகை ராதிகாவுடைய ஒரு நேர்காணல் ஒன்று நான் பார்த்தேன். அந்த நேர்காணலில் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய கணவரோடு அவங்களுக்கு இருந்த ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அவங்க பதிவு பண்ணாங்க. அது காதல், நான் புரிஞ்சுக்கிறேன். முதல் இதில் எனக்கு அந்த காதல் புரிஞ்சுது. என்னென்னா, அவங்க லண்டனில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது சரத்குமார் சார் கால் பண்ணி, இந்த காஃபி பொடி எங்கே வச்ச, காஃபி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், அவங்க லண்டன்லேருந்து அவருக்கு இந்த இடத்துல வந்து அந்த காஃபி பொடி இருக்குது, இந்த இடத்துல சர்க்கரை இருக்குது, இந்த இடத்துல கிளாஸ் இருக்குது, இப்படி தான் போடணும் அப்படின்னு கைட் பண்ணி அவருக்கு காஃபி. ஏன்னா எதுனாலும் அவர் என்ன தான் முதல்ல கூப்பிடுவார். அது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாலும், ஒரு பெரிய பிரபலமாக இருந்தாலும், சாதித்தவராக இருந்தாலும், லண்டன்லையே இருந்தாலும், அவங்க மனசுக்குள்ள கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனில் எந்த இடத்துல கடுகுடப்பா இருக்குது, எந்த இடத்துல சீரகடப்பா இருக்குது, எந்த இடத்துல ஸ்பூன் இருக்குது, எந்த இடத்துல கத்தி இருக்குது, அரோமனை எங்கே இருக்குது, காய் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தான் அவங்க எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. இதை பேசுறது இருக்கு இல்லையா, இதை பேசுறது தான் பெண்ணிய அரசியல், இதை பேசுவது தான் பெண்ணியம். ஏன்னா இது புரியாமலேயே இருக்காங்க இல்லையா, அந்த புரிகிற இடத்துக்கு பெண்களை நகர்த்தி கொண்டு வருவது தான் பெண் அரசியல். ஏன்னா நான் பெண் அரசியல் அப்படிங்கிறதையும் பெண்ணிய அரசியல் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நான் வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன். இப்போ ஐயா பேசும்போது ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பெண் அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆணுக்கு இணையாக எல்லா துறைகளிலும் பெண்கள் பங்களிப்பை செலுத்த முடியும், அவர்களுக்கு அதற்கான திறமை இருக்கிறது என்பதை பேசுவதும், அதை நிரூபிப்பதற்கான செயல்களில் ஈடுபடுவதும் அப்படின்றத நான் பெண் அரசியல்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பெண்ணிய அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிலிருந்து மாறுபட்டது. பெண்கள் எல்லா துறைகளிலும் தங்களுடைய திறமையை, தங்களுடைய அடையாளத்தை பதிக்க முடியும் என்றாலும் கூட, எல்லா துறைகளிலும் ஒரு 50 வருடத்திற்கு முன்பு, 70 வருடத்திற்கு முன்பு பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது இந்த 2026 இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எல்லா துறைகள்லையும் பெண்கள் கால் பதித்தாலும் அவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்ன, அந்த ஒரு பால் அடையாளத்தின் வழியாக அவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல் என்ன என்பதை பேசுவது பெண்ணிய அரசியல். அப்போ இந்த பெண்ணிய அரசியலை, இந்த பெண் அரசியலை பேசும்போது நான் எப்போதுமே சொல்வது, இந்த மொழியை, இலக்கியத்தை நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது. அது ரொம்ப அழகாக சில இடங்களில் நகைச்சுவையாகவும், சில இடங்களில் அந்த நகைச்சுவையின் வழியாக சமூக யதார்த்தத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க 2 தோழிகள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த குடும்ப அமைப்பில், நம்முடைய தமிழ் மரபில், இந்திய மரபில் ஒரு இது இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் நான் என்னுடைய தலைமுறையில் சொல்கிறேன். என்னுடைய தலைமுறையில் வீட்டு வேலைகளை ஆண்களும் செய்கிறார்கள், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வீட்டு வேலைகளை செய்யும்போது ஆண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற யாராவது நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் உனக்கு உதவியாக இருக்கேன் இல்லைம்மா அப்படின்னு கேட்பாங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு உதவியாக இருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு பெண் எப்போதுமே, ஏங்க நான் உனக்கு உதவியாக இருக்கேன்ல, சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு உதவியாக இருக்கேன்லன்னு சொன்னதே கிடையாது, நினைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அது அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு இந்த சமூகம் அவர்களை பழக்கி வைத்திருக்கிறது.
ஒரு ஆண் வீட்டு வேலை செய்தால் அது பெண்ணுக்கு செய்கிற உதவியாகவும், ஒரு பெண் வீட்டு வேலைகளை பொறுப்போடு செய்தால் அது அவளுடைய கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னா அந்த மொழி சிந்திக்கிற திறன்ல இருந்தே இந்த பெண் சமத்துவம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதையை நம்ம தொடர்ந்து தூவிக்கிட்டே போக வேண்டியிருக்கு. ஒருவேளை எனக்கு அடுத்த தலைமுறையில் இந்த சிந்தனை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் இலக்கியத்தில் சொன்னேன் இல்லையா, இலக்கியத்திலும் மொழியையும் நம்ம கேள்வி கேட்கும் போது இந்த பெண் சமத்துவம், பெண்ணிய அரசியல் என்பது சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு அடிப்படையில் தமிழ் இலக்கிய மாணவி அப்படிங்கிறதுனால இலக்கியத்தை படிக்கும் போதே எனக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா தொல்காப்பியத்தில் தான் பெண் எப்படி இருக்கணும், ஆண் எப்படி இருக்கணும், பெண் என்னென்ன செஞ்சால் நல்ல பெண், ஆண் என்னென்ன செய்தால் அவன் வலிமையானவன் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு திரும்பவும் திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் சங்க இலக்கியத்திலையும் பார்க்கலாம். திருக்குறளில் ஒரு அழகான குறள், அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கணம் குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சுன்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணை பார்க்குற ஒரு தலைவன் அந்த பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறான். இம்ப்ரெஸ் ஆகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் மயிலா இல்லை மோகினியா இல்லை வேற ஏதாவது தெய்வமா, வானத்திலேருந்து வந்த ஏதாவது இந்த ரம்பை ஊர்வசி மாதிரி ஏதாவது தேவதையா, இவ யாருன்னே எனக்கு தெரியலையே, இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த முதல் குறள் காமத்துப்பாலில் ஆரம்பிக்கும். எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, வேற எங்கேயாவது அந்த காதல் வாழ்க்கையை பேசுகிற அந்த 38 அதிகாரத்தில் எங்கேயாவது ஒரு பெண் எவ்வளோ அழகான தோள்களை உடைய ஒரு தலைவன், எவ்வளவு அழகான புருவங்களை உடைய தலைவன், எவ்வளோ அழகாக அவனோட முடி இருக்கு, எவ்வளோ அழகாக அவன் நடந்து வரான், இவன் இந்திரனோ சந்திரனோ இல்லை சிவனோ திருமாலோ கிருஷ்ணனோ, அப்படி எந்த பொண்ணும் எந்த தலைவியும் காதல் வசப்பட்டு சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, ஐயக்கிழவி மகடு உரித்தே, அதாவது ஒரு பெண்ணை பார்த்து காதல் வயப்படும் போது அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத புகழ்ந்து பேசுறது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு மட்டுமே உரியது. பெண்ணுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தலைவன் முன்னாடி தன்னுடைய பெருமைகளை பேசுவது பெண்களுக்கு வழக்கமே கிடையாது. இதுவும் தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம் தான். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிறத இன்றைக்கு பெண்கள் பேச முன் வந்திருக்காங்க. ஒரு ஆண்கிட்ட நீ அப்படியா நானும் இப்படியான ஒரு ஆள் அப்படின்றத சொல்கிற துணிச்சல் பெண்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் அது எல்லா பெண்களுக்கும் சாத்தியப்படலை. நான் அதனால தான் சொல்வேன், இன்றைக்கு பெண்கள் நிறைய துறைகளில் சாதனைகள் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கும் பெண்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் எல்லா காலத்திலும் இருப்பது போல இருக்குது. இன்னைக்கும் தாமதமாக வீடு திரும்பும் போது, ஒரு இரவில் யாருமற்ற சாலையில் போகும்போது ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்வதை நம்மால் தவிர்க்கவே முடியலை. யாரோ பின்தொடர்கிறார்கள் என்கிற அந்த ஒரு பய உணர்வோடு ஒரு பெண் தன் வீட்டை அடைவதுன்றது இன்னைக்கும் தவிர்க்க முடியலை. அப்போ பெண் என்பவள் வேறு ஒரு உடல் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்ப அமைப்பு, நம்முடைய மத நிறுவனங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஒரு பெண் நீ இப்படி தான் இருக்கணும். ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தால் கூட அவள் ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனான், அவள் ஏன் ஒரு ஆண் நண்பரோட போனான், அவள் ஏன் அந்த புதருக்குள்ளே போனான், அவள் ஏன் அந்த இடத்துல 12 மணிக்கு போனான், அவள் ஏன் இந்த மாதிரி உடை அணிந்த, இந்த கேள்விகளை தவிர்க்கவே முடியல. இத்தகைய சூழலில் தான் நம்ம இந்த பெண்ணிய அரசியலை தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி நான் ஒரே ஒரு கதையை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய ஒரு கதை. கரு என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. இது இங்கே இருக்கக்கூடிய நர்மதாம்மா உட்பட நான் உட்பட எல்லோருக்குமான ஒரு வாழ்வியலை பேசின ஒரு கதை. கரு என்பது அதனுடைய தலைப்பு. அந்த கதையில் என்னென்னா, அந்த லதா அப்படிங்கிற ஒரு பெண் திடீர்னு அவளுக்கு தோணுது, நம்ம ஏன் ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு எழுத்தாளராக ஆவதற்கான ஒரு சின்ன தெரிப்பு அந்த லதா என்கிற பெண்ணுக்கு உருவாகும் போது, இந்த கதையை நம்ம எப்படி எழுதுறது, ஒரு சம்பவத்தை செழுமையான மொழியில் நம்ம எழுதலாமா, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது காலையில் 5 மணிக்கு கோலம் போடணும். அது ஞாபகம் வருது. நேராக கோலப்பொடி எடுத்துகிட்டு போய் கோலத்தை போடுறா. அதுக்கப்புறம் அந்த கதையை யோசிக்கலான்னும் போது பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிட்டே இருக்கும்போது குழந்தை மேலே அழுவுது. அதை போய் அது தூக்க சொல்லி, சின்ன கை குழந்தை தூக்க சொல்லி அம்மாவை கேட்குது.
அதை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த பாலை காய்ச்சிக்கிட்டு காஃபி ஃபில்டரை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது தூங்கி எழுந்த கணவன் கையில் நியூஸ் பேப்பரோடு வந்து வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரியா அப்படின்வார். இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அந்த லதா சொல்லும்போது அவன் என்கிட்டலாம் வரமாட்டான், நீ தான் பார்த்துக்கணுன்னு அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு காஃபியும் போட்டுட்டு இவங்க அங்கே கிச்சன்லேருந்து குரல் கொடுப்பாங்க, எங்கள் காஃபி வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. கொண்டு வந்து கொடுத்துருமா, பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் முக்கியமான செய்தி அப்படிம்பாரு. காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த காய்கறிகளை நறுக்கும் போது அவளுக்கு அந்த கதை எப்படி எழுதலாம், அந்த கதையை வந்து ஒரு அந்த அந்த இந்த கதைக்குள்ள ஒரு கதை என்னன்னா, ஒரு திருமணமான ஒரு பெண் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது இந்த சமூகம் என்னென்னலாம் பண்ணுது, என்னென்னலாம் அவளை பேசுது, மாமியார் எப்படி நடத்துகிறாங்க, அம்மா எப்படி நடத்துகிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி எனக்கு தெரிந்து இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த குழந்தையின்மை. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐவிஎஃப் முறைக்கு இவளை அழைச்சிட்டு போய் கோவில் குளங்களுக்கு அழைச்சிட்டு போய் அதில் அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான்றதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவளை வந்து அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய், ஏன்னா அந்த கதையில் உண்மையிலே ஒரு பெண்ணுடைய உலகம் மன உலகம் என்ன அப்படின்றத அந்த ஏரியாவெல்லாம் வேறு எந்த ஆண் எழுத்தாளராலையும் எழுத முடியாது. அப்படி அந்த கதையை அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்கே காய் நறுக்கணும், அப்புறம் விதவிதமான குழம்புகள் வைக்கணும், அதுக்கப்புறம் மாமியாருக்கு வந்து கரெக்டான நேரத்தில் டிஃபன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மழை வருது அதை ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா துணி காஞ்சிட்ருக்கும், அந்த துணியை எடுத்துக்கிட்டு மழையை நின்று பார்க்க கூட நேரம் இல்லையே நான் ஓடி வருவோம். அதுக்கப்புறமும் அந்த கதை எழுதுகிற ஞாபகம் வரும், ஆனால் அடுத்து ஸ்கூல்லேருந்து புள்ள வந்துடும். இப்படியே கதைப்போம், ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டு வேலைகளை பார்க்குறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருக்கும். இரவு எழுதலான்னு உட்காரும்போது கணவன் வந்து இன்னைக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவள் சொல்லும்போது, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவளோடு ஒன்றா இருப்பார். அதையெல்லாம் தாண்டி அவள் எழுதணும்னு உட்காருவா, கண்ணில் தூக்கம் சொக்கும், உடம்பு அசதியாக இருக்கும், அன்னைக்கு கதை எழுத முடியாது. இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வரும். கடைசி வரைக்கும் அவளுடைய கதையினுடைய முதல் வரியை கூட அவளால் எழுத முடியல. ஆனால் அவ்வளோ பொறுப்புகளை அவள் செஞ்சுக்கிட்டே இருக்கா. எல்லாத்தையும் செஞ்சும் கூட இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது, அதை பற்றி இந்த குடும்பத்துக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ரொம்ப நுட்பமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப வலிமையாக பதிவு பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும் இது நேர்ந்திருக்கும். ஒரு கவிதை எழுதலாம், ஒரு கதை எழுதலான்னு உட்காரும்போது ஆண் எழுத்தாளர்களைப் போல, இது ஆண் எழுத்தாளர்களை குறை சொல்வதற்காக இல்லை, பெண்களுக்கு இன்னமும் அந்த உரிமை இல்லை, அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் இன்னும் உருவாகலை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆண்கள் எழுந்த உடனே ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து வைத்து கொண்டு எழுத முடியும், ஆனால் பெண்கள் அப்படி செய்ய முடியாது. அந்த சூழலை தாண்டி இந்த பெண் அமைப்பினுடைய இத்தனை தோழிகள், இத்தனை சகோதரிகள் ஒரு பொது விஷயத்துக்காக, ஒரு தன் இனத்தினுடைய விடுதலைக்காக ஓரிடத்தில் ஒன்று கூடி இருக்கிறீர்கள் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு புரட்சியினுடைய வெளிப்பாடு என்பதை சொல்லி, நர்மதா அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பெண் அமைப்பின் தோழர்களுக்கு எனது அன்பையும் சொல்லி வாய்ப்புக்கு விடை கூறி அமைகிறேன். நன்றி.